கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு என்ன மங்கள வார்த்தை இன்னைக்கு எடுத்து வாசிப்போம். மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். நிறைய பிள்ளைகள், நான் ஜெபத்தில் கேட்கிற எந்த காரியமும் எனக்கு கிடைக்கலை, நடக்கலை அப்படின்னு ஏமாற்றத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்படிக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அப்படின்னா முதல்ல கேட்கும்போதே இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். கிடைக்குமா, கிடைக்காதா, நடக்குமா, நடக்காதா, இதுக்கு போக முடியுமா, முடியாதா அப்படின்ற அவிசுவாசத்தோடு தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற அவிசுவாச வார்த்தைகள் நிறுத்தப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது உங்களுடையத்தில் காணப்படுகிற எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளை வெளியேற்றி விசுவாசத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளால் வந்து தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் நேரடியாக உங்களை பார்த்து டைரக்டாக சொல்கிறார். நீ விசுவாசத்தோடு கேளு, ஜெபிக்கும் பொழுது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாக உனக்கு கிடைக்குமா. அப்படின்னா நீ விசுவாசத்தில் ஆண்டவர் தந்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லி பழகி பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் கேட்கும்போதே போய் நின்றுட்டு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியெல்லாம் இனி சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சந்தேகப்படுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். சொன்னபடி செய்வார். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களையும் மங்கள வார்த்தைகளையும் சொல்லி, நீங்கள் ஆண்டவரே பைபிளை இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இந்த வசனத்தின்படி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு தாங்கன்னு கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக யாரெல்லாம் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஆண்டவர் அணுகுனாங்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடந்தது. 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ நம்பிக்கையோட அவருடைய வஸ்திரத்தின் விளிம்ப தொட்டால் கூட எனக்கு இன்றைக்கி அற்புதம் நடக்குன்னு நம்பி போய் தொட்டால் அற்புதம் நடந்துச்சு. அவர்கிட்ட பேச முடியலை, அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க முடியலை, ஆனாலும் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் கூட எனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லி விசுவாசத்தோட தொட்டால் விடுதலை கிடைச்சி. அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாரு. உங்களுடைய வியாதிகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், பஞ்சங்கள் மாறும், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். நீங்கள் சிக்கி இருக்கிற வஞ்சக வலைகளிலேருந்து கர்த்தர் சிக்குகளை அறுத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் எதெல்லாம் கேட்டு கிடைக்கலையோ அவைகளெல்லாம் இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களிடத்தில் வந்து உங்களுடையது ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஈஸ்வரி ஃப்ரம் அம்பத்தூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஏற்கனவே அந்த வேலையில் டெம்பரரியாக இருந்தேன். நீண்ட நாட்கள் விடுமுறை எடுத்ததால் எனக்கு அது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் அக்டோபர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்கு நவம்பர் மாதம் வேலை கிடைத்து அரசாங்க வேலையில் சேர்ந்து விட்டேன். நான் சகோதரர் அவர்களிடம் ஜெபித்துவிட்டு கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்து கொண்டேன். அந்த பொருத்தனை நேரத்தில் என்னிடம் பணம் கூட இல்லை. என்னுடைய நகையை அடமானம் வைத்து பொருத்தனையை செலுத்தினேன். கர்த்தருடைய கிருபையினால் பொருத்தனையை செலுத்திய சில நாட்களில் என்னுடைய மகளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு என்று சொல்லி 1,00,000 பணம் கொடுத்தார்கள். மேலும் ஆண்டவர் என்னுடைய மகளுக்கு பதவி உயர்வு மற்றும் 36,000 சம்பளத்திலிருந்து 75,000 சம்பளத்தை தந்து அவளையும் உயர்ந்த நிலையில் வைத்தார். அம்மாவுக்கும் மகளுக்கும் அட் எ டைமில் அழகான மேன்மையான வேலையை ஆண்டவர் கொடுத்தார், உயர்வை கொடுத்தாரு. பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு அவங்க மகளுக்கு கொடுத்து 1,00,000 ரூபா கேஷ் அவார்டு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் நல்லா கவனிங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு அரசாங்க வேலை இல்லை ஈஸ்வரிக்கு. ஆனால் அங்கே வந்து ஜெர்மனிக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க.
ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா இந்த தேவனின் அன்பு ஊழியத்திற்கு இந்த காணிக்கையை கொடுப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பணம் இல்லை. அவங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு முதல்ல ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனை நிறைவேற்றிட்டாங்க. இந்த பொருத்தனை நிறைவேற்றி கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்க மகளுக்கு 1 லட்ச ரூபா கேஷ் அவார்டு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அவளுக்கு 36,000 75,000 அப்படின்னா 100% ப்ளஸ் ஹைக்கில் அவளுக்கு சம்பள உயர்வையும் கொடுத்து அவளை கனம் பண்ணார். ஸோ இன்றைக்கி வேலைக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, நாளை கழிச்சு சனி, நாளை மறுநாள் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நமக்கு சென்னையில் வழக்கம் போல் நடக்க போகுது. அதனாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அரசாங்க வேலை எதிர்பார்க்குற பிள்ளைங்க, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குற பிள்ளைங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி டிக்கெட்டை போட்டு காலையில் 9:30 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும். நல்ல ஆராதனை நேரத்தில் அருமையான அற்புதங்கள் நடக்கிறதை பார்த்துருக்கிறேன். ஸோ முதல்ல ஆராதனையில் கலந்து கொண்டு, செய்தி வேலையை கலந்து கொண்டு, கடைசி தனிஜப வேலையில் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கப்படக்கூடிய பரலோக மன்னா அப்படின்னாச்சுன்னா தேவ சமூகத்தப்போ ஆகாரத்தையும் சாப்பிட்டுட்டு போங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கேன்சர் மாறும். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு எவ்வளோ பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஸோ விசுவாசத்தோடு வாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்பொழுதும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்ன மங்கள வார்த்தையின்படி இப்பொழுது என் பிள்ளைகள் ஜெபத்திலே விசுவாசத்தோடு எதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் கொடுக்க என் பிள்ளைகள் வாங்கி கொள்ளட்டும். நீர் உம்முடைய கரத்தை திறக்க என் பிள்ளைகள் நன்மையினால் திருப்தி ஆகட்டும். செல்வங்களினால், செல்வாக்கினால் திருப்தி ஆகட்டும். பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது. கொடுக்கிற அளவுக்கு இவருடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்க. தடைகள் நீங்கி நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். மல்கியா 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்கள் மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவனுடைய அநாதி சிநேகம் என் பிள்ளைகளோடு தங்கியிருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.